ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் கொடுப்பதனுடைய நோக்கம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொள்ளலாம். அன்பின் உண்மையை சோதிக்கும்படியாக இந்த காரியங்கள் விசுவாசிகளின் மத்தியிலே அவைகள் சோதிப்பாக கொடுக்கப்படுகிறது என்கிற அர்த்தத்திலே பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை எழுதுகிறார். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல அவர்கள் விசுவாசத்தில் பெருகி இருக்கிறாங்க, போதிக்கிற காரியத்தில் கொரிந்தியர்கள் பெருகி இருக்கிறார்கள், அறிவில் பெருகி இருக்கிறார்கள், எல்லாவித ஜாக்கிரதையில் அவர்கள் அதாவது பரிசுத்தமாய் தேவனுக்கு வாழ வேண்டும் என்கிற ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவனுடைய அந்த தேவன் மேலே ஒரு துக்கம் என்று சொன்னால் தேவனுக்கேற்ற துக்கம் என்கிற காரியத்திலே அத்தனை ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தங்களுடைய கிரியைகள் தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதிலே ஜாக்கிரதையாக அவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் எங்கள் மேலே அன்பு இருக்குதுன்னு சொல்லி தீத்து உங்களிடத்தில் பார்த்துட்டு வந்த பிறகு சொன்னதுனால அதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் இந்த நன்கொடை செய்ய வேண்டிய காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அங்கே கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். கொடுப்பதனுடைய நோக்கம் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐசுவரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவரியவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்களுடைய அன்பின் உண்மையை சோதிக்கும்படியாக மக்கதோனியாவின் சபைகளை முதலிலே எடுத்து காட்டிவிட்டு இப்பொழுது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காரியமானது கொடுப்பது என்கிற காரியமானது கட்டளையாக அல்ல, ஒரு அன்பின் உண்மையை சோதிக்கும்படியாக நடக்கக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். கொடுப்பதற்கான எண்ணம் இருதயத்திலிருந்து தானாக வர வேண்டும் என்பது பவுலுக்கு தெரியும். நிர்பந்தப்படுத்தக்கூடாது மற்றும் விருப்பமில்லாத கொடையை தேவன் விரும்பவில்லை என்று சொல்லி 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயே பவுல் சொல்லுகிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிழ்விக்கின்ற வகையில் கொடுப்பதற்கு அன்புதான் அடிப்படையானது. கிறிஸ்துவின் மேலுள்ள ஒருவனின் அன்பின் நேர்மையை பரிசோதிப்பதுதான் இந்த கொடுத்தல். இது எப்பொழுதுமே உண்மை என்று பவுல் பேசுகிறார். கிறிஸ்துவுக்காக கொடுக்காத மனிதன் என்ன நினைத்தாலும் என்ன கூறினாலும் அவன் கிறிஸ்துவை நேசிக்கவில்லை. பவுல் கொடுப்பதற்கு கட்டளைகளை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது மக்கதோனியர்களை எடுத்துக்காட்டி அவர்கள் முன்பாக கொடுப்பதற்காக அவர்களை ஏவுகிறதை பார்க்கிறோம். இன்னும் மேன்மையான ஒரு எடுத்துக்காட்டை 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். முழு அளவிலே கொடுக்கின்ற கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. அன்பில் தன்னிடமிருந்த அனைத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். எல்லா விசுவாசிகளுக்கும் அவர் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஐசுவரியம் உள்ளவராய் இருந்தார் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் தொடங்குகிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்கின ஒரு மிகப்பெரிய ஐசுவரியவனாக இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொல்லி யோவான் அங்கே எழுதினதை நாம் பார்க்க முடியும். யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலும் அங்கே பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும்
கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்து காட்டுகிறதற்கு முன்பாக அவர் அனைத்தையும் கொடுத்தார் என்பதற்கு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்கிறத காரியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலும் அங்கே எபிரேய ஆக்கியோன் இப்படியாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக, வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் இவரே சுதந்திரவாளி. இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அத்தனை ஐஸ்வர்யவானாய் இருந்த என் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி அவர் தரித்திரரானார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதல்ல லூக்கா 2வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாதபடியினால் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அதாவது அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு உலகங்களெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. வானாதி வானங்களும் பூமியும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக உட்பட்டு அங்கே பிதாவினால் கொடுக்கப்பட்டு இருந்தது. அத்தனை செல்வந்தராக இருந்த உலகம் முழுவதற்கும் அதிகாரமுடையவராய், அண்ட சராசரங்கள் முழுவதுக்கும் சொந்தக்காரராய் இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சத்திரத்தில் இடமில்லாதிருந்தபடினாலே அவர் அங்கே முன்னணியில் கிடத்தப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு 8வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-8 வரை அங்கே பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது அருமையாக எழுதுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அப்படின்னு சொல்லி அங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எல்லாம் உடைய இயேசு கிறிஸ்து அவர் நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய், இந்த உலகத்தின் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாய், என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் ஐஸ்வர்யமானாய் இருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார் என்கிற காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் ஏசாயா 53:2-6 வரையிலும் அங்கே ஏசாயா என்ன எழுதுகிறார்? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லி கடைசியாக முடிக்கிறார். நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லி அன்பின் உண்மையை சோதிக்கும்படியாக அந்த கொடுத்தல் இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை ஐஸ்வர்யவானாய் இருந்த இயேசு கிறிஸ்து உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய நிமித்தம், எல்லா விசுவாசிகளின் நிமித்தமும் அவர் தரித்திரரானார். கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார், நமக்காக தம்மையே அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும், கலாத்தியர் 2:20 பின்பகுதியிலையும் அவர் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அந்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். நாம் ஐஸ்வர்யவான்களாக விரும்பினார் என்று சொல்லியும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வங்கி கணக்கின் செல்வத்தை குறித்து இந்த இடத்துல பவுல் பேசவில்லை. அவர் நமக்காக தரித்திரரானார் என்று சொன்னால் எல்லா விசுவாசிகளினுடைய வங்கி கணக்கிலும் பணம் பெருகியிருக்க வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய பணக்காரர்களாக எல்லா விசுவாசிகளும் தான் இருக்க வேண்டும். அதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசவில்லை. மத்தேயு 19வது அதிகாரம் 28-29 அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய்
12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 2:3 தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிற நித்திய வாழ்க்கை, இது ஒரு பரதேசியாய் வாழ்கிற ஒரு கூடார ஒரு வாழ்க்கைத்தான். இது ஒரு பரதேசியாய் சஞ்சரிக்கும்படியாக உலகத்தில் வந்திருக்கிறோம். அந்த நித்திய வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு இடம்தான் இந்த இடம். ஆனால் நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியம், ரட்சிக்கப்பட்ட விலையேறப்பெற்ற அந்த ரட்சிப்பை கண்டுகொண்ட இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறதே, அதை அடைந்த ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக நாம் மாற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிற இடத்திற்கு அவர் என்னை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். மறுஜென்ம காலத்தில் நியாயம் தீர்க்கிறவர்களாக நீங்கள் இருக்க முடியும். அதே போல் இங்கே எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அதை நூறத்தனையாக நீங்கள் அடைந்து நித்திய ஜீவனையும், அதாவது அவரோடு கூட நித்திய காலமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள முடியும் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமை, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமை, கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று அங்கே ரோமருக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 21 23 வரையிலும் நாம் பார்க்கும்பொழுது, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை இருப்பானாக என்று சொல்லிட்டு, எல்லாம் உங்களுடையதே, கிறிஸ்து உங்களுடையவர், அவர் தேவனுடையவர் என்று சொல்லியெல்லாம் அங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 1:4 அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இது அவருடைய சரித்திரத்தின் மூலமே சாத்தியமாயிற்று. அதாவது பாவிகளுடைய இடத்தில் மரிக்க கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டுவிடவில்லை என்று சொன்னால், ரட்சிப்பின் செல்வத்தை இன்றைக்கு ஒருபோதும் ஒருவரும் பெற்றிருக்க முடியாது. அன்பு மற்றும் கொடுத்தல் என்னும் கிருபை அப்போஸ்தலர்கள் கர்த்தரிடத்தில் அவர்கள் அப்போஸ்தலர்களாக வாழ்ந்தவர்கள் அதை பின்பற்றினார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 6:10 தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் என்று பவுல் எழுதுகிறாரே. காரணம் என்ன? எல்லாரும் எங்களை தரித்திரன்னு சொன்னால் கூட அவர்களுக்கு ரட்சிப்பின் செல்வத்தை கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 3:6 பேதுரு சொல்லும்பொழுது பார்க்கிறோம். பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று பிறவி சப்பானியை பார்த்து அவன் கரங்களை தூக்கி எழுப்பிவிட்டு நீ எழுந்து நட என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனும் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். மத்தேயு 19:27 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். நாம் எவ்வாறு இருக்கிறோம்? இன்றைக்கி நாம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்கென்று தீர்மானித்திருக்கிறோமா? கொடுப்பது ஒருவன் வைத்திருக்கிற அளவுக்கு தக்கதாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே 11வது வசனம் 12வது வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்ததை நிறைவேற்றுதலும் உண்டாயிருவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவன் இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏழை அதிகம் கொடுக்க முடியாது, பணக்காரர் கொஞ்சமாய் கொடுக்கக்கூடாது என்கிற காரியத்தை அங்கீகரிக்கும்படியாக அந்த காணிக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறதை பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 45 முதல் 44 இன்னும் பேசுகிறார். சமநிலை பிரமாணத்தை குறித்து பேசி கொடுப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சமநிலை பிரமாணத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாகி அவர்கள் விடுதலை பெற்று வந்தபொழுதே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 16வது அதிகாரத்தில் அங்கே வானத்திலிருந்து மன்னா பொழியப்படுகிறது. அதை எப்படி அங்கே ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த விட்டார் என்று சொல்லி பார்த்தால் 18வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டரை குறிக்கக்கூடிய அளவை போட்டிருக்கிறது. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாய் சேர்த்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதை கொஞ்சம் பேர் அதிகமாக சேர்த்துட்டு விடியற்காலம் மட்டும் அதில் வைக்கக்கூடாதுன்னு மோசே சொல்லியிருந்தோம். அவர்கள் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் வச்சாங்க. அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல். மோசே கோபம் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவரவர் அளவுக்கு தக்கதாக சமநிலை பிரமாணம் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44-45 அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32-35 வரையிலும் விசுவாசிகள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மனம், ஒரே இருதயம் உண்டாயிருந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எழுப்புதலை வாஞ்சிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செய்ய விரும்புகிற காரியம் சமநிலை பிரமாணம். அதிகமாய் விலை உயர்ந்த காரியங்களை அதன் ஆடம்பரமாக செலவு பண்ணி தங்களுடைய விலை உயர்ந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ஒருவன் அந்த சபையிலே பக்கத்தில் இருக்கிற ஒருவன் ஏழையாக இருந்தால் அவன் எப்படி அன்புள்ளவனாக இருக்க முடியும்? ஒரு ஐஸ்வர்யவான் நாய் கடித்து கொண்டு கீழே விழுகிற ஒரு பருக்கு அந்த துண்டுகளை பொறுக்கின லாசருவை கண்டுகொள்ளாமல் போனபோது என்ன காரியம் நடந்தது என்று இயேசு கிறிஸ்துவே பேசியிருக்கிறபடினாலே சமநிலை பிரமாணத்தின்படி நம்ம அந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஆஸ்திகள் நமக்கு சொந்தமானது தான், அது நாம் சம்பாதித்தது. அதை நாம் கொடுக்கிறதற்கு நமக்கு கட்டளை இல்லாவிட்டாலும் நாம் அன்பின் நிமித்தம் நாம் ஆண்டவர் தந்த காரியங்கள் இவைகள், ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியங்கள், ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்றும் மற்றவருடைய குறைகளை தீர்ப்பதற்கென்றும் நான் அதை கொடுக்க முடியும் என்கிற ஒரு அன்பினால் உண்டாகிற ஒரு ஏவுதலாக அது இருக்க வேண்டும். அது லோபத்தனமாய், அதாவது கட்டாயப்படுத்தி அல்லது ஐயோ கொடுக்கணுமேன்னு சொல்லி முறுமுறுத்து நீங்கள் அந்த காரியத்தை கொடுக்கக்கூடாது என்று பேசுகிறதை பார்க்கிறோம். சமநிலை பிரமாணம் இது நிச்சயமாக சபையினுடைய மிகப்பெரிய எழுப்புதலாகிய அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது எழுப்புதல் வேண்டும் வேண்டும் என்று ஜெபிக்கிற அந்த நாட்களிலே நிச்சயமாக இது ஆவியானவர் சபைகளிலே நிலைநிறுத்துவார். எல்லாரும் விலை உயர்ந்ததை அனுபவிக்கவும் மற்றவர்கள் பட்டினியாயிருக்கவும் ஆண்டவர் விரும்பவில்லை. இது கட்டளை அல்ல, அன்பை பொறுத்தது. ஒரு மனிதனுடைய சொத்து அவனுடையது, அவன் விருப்பப்படி அவன் கொடுக்கலாம் அல்லது வைத்து கொள்ளலாம். அதிகம் வைத்து கொஞ்சம் கொடுத்தால் அவனுக்கு பெரும் இழப்பு உண்டாகிவிடும். அங்கே அதிகமாய் சேர்த்தவர்களுடைய காரியத்திலே பூச்சி பிடித்தது என்று பார்க்கிறோம். மலை பிரசங்கத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைங்க. அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருட மாட்டார்கள். அங்கே பூச்சி அது கெடுத்து போடாது, துரு அதை கெடுத்து போடாது. அங்கே சேர்த்து வையுங்கள். அநித்தியமான உலக பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். நீங்கள் மாளும் பொழுது நித்திய வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அங்கே பரலோக ராஜ்யத்தில் உங்களை பார்த்து இவர் அத்தனை செல்வராக எந்தராய் இருந்தபோது எனக்கு எத்தனையாய் உதவி செய்தார், வாங்க பிரதர் பிரைஸ்லாட் என்று சொல்லி உங்களை வரவேற்கிற அநேக ஆத்துமாக்கள் அங்கே உண்டாகும்படி நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பின் நிமித்தமாய் உங்களுடைய அன்பை சோதிக்கும் பொருட்டாகத்தான் இந்த காரியத்தை ஆவியானவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கிறிஸ்து நம்மேல வைத்த அன்பின் நிமித்தமாய், இந்த உலகத்தின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி அத்தனை ஐஸ்வர்யவனாய் இருந்த இயேசு நமக்காக ஏழையாக மாற்றப்பட்டாரே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றும் கொண்டு வராதிருந்தும் ஆண்டவருடைய கிருபையினாலே நம் உலகத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை பெற்றிருந்தால் அதை ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய விசுவாச பிள்ளைகள் ஏழைகளாய் கஷ்டப்படுகிறவர்களுக்கும்
நாம் பார்த்து அதை அவர்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் சபையில் பஞ்சம் இருக்காது, நாம் வாழ்கிற தேசத்தில் பஞ்சம் இருக்காது, ஏன் உலகத்திலேயே அந்த காரியங்கள் நீக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும். இதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.